16 வயதினிலே ரஜினி வில்லன், கமல் ஹீரோ. மறுபடியும் வந்து ரஜினிய வில்லனா பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ரஜினி வில்லனா வந்தா எப்படி இருக்கும்? ரஜினி இப்போ வந்து வர இந்த ட்ரெய்லர்ல யார் ஹீரோன்னு கேட்கும்போது எல்லாரும் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பும் ரஜினி வில்லனா இருக்கணும், கமல் ஹீரோவா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதான் அவங்க வந்து ஒரு கியூரியாசிட்டிய கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லர பொறுத்தவரைக்கும் யார் ஹீரோ அப்படின்னும்போது 2 பேரும் யார் ஹீரோ, யார் ஹீரோன்னு கேட்கும்போது அத வந்து அப்படியே சஸ்பென்ஸா வந்து அத சொல்லாம வந்து நிறுத்திட்டாங்க. ஆனா நிச்சயமா வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிற கேரக்டரா தான் இருக்கும். அதாவது ரஜினியும் பார்த்தீங்கன்னா ஒரு கூர்மையான வாள். அவர் கையிலுமே ஒரு பெரிய வாள் இருக்கு. கமலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கூர்மையான ஆயுதம். 2 பேரும் மோதுனா தான் அந்த படமே வந்து த்ரில்லா இருக்கும். அந்த படமே என்ஜாய்மென்ட்டா இருக்கும். 2 பேரும் நண்பர்களா இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணா கஷ்டப்படுறாங்க. 2 பேரும் ஒண்ணா சாப்பிடுறாங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு பெப் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. 2 பேரையும் வேற வேற துருவங்கள் 2 பேரையும் அடிச்சு மோத விட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த ஒரு அந்த அந்த பேசுற வசனங்களாகட்டும், அவங்க நடிக்கிற அந்த ஆக்ஷன் காட்சிகளாகட்டும், எதுவுமே சரி, அது அனல் பறக்கிற மாரி இருக்கும். அது பல வருடங்கள் ஆச்சு ரஜினி வில்லனா நடிச்சு. அப்படி ரஜினி வில்லன், கமல் ஹீரோ அப்படின்னா அதுவும் நல்லாருக்கும். அப்படி கமல் வில்லன், ரஜினி ஹீரோ அப்படின்னா அதுவும் நல்லாருக்கும். நல்லாருக்கும். 2 பேருமே ஆனா போட்டி போட்டு நடிக்கிற கேரக்டரா தான் இந்த படத்துல இருக்கும். சேர்ந்து நண்பர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல.